பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நான் ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக மொபைல்ல ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, 2 விதமான வழிகள் பிரிந்து கொண்டிருந்தது. அதுல ஒரு வழியினுடைய போஸ்ட் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, ஐ பிலீவ் இன் காட், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இன்னொரு வழியில என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, ஐ ஒபே இன் காட், நான் கீழ்ப்படுகிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி 2 விதமான வழிகளை பார்த்தேன். அதில் ஒன்றுல ஏராளமான ஜனங்கள் எதுல அப்படின்னு சொன்னா, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஏராளமான ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறதை பார்த்தேன். இன்னொன்றுல நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி போகிற அந்த வழியில எங்கோ ஒரு சிலரை மாத்திரம் நான் பார்த்தேன். அப்பொழுது என்னை நான் நிதானிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் தோன்றினது. ஒருவேளை என்னுடைய விசுவாசமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது? whether I believe God with expectation or I believe God with obedience அப்படின்னு சொல்லி 2 விதமான காரியங்கள் எனக்குள்ளாய் தோன்றினது. இன்றைக்கு நான் அதுதான் குறித்து உங்களிடத்துல பேசும்படியாய் விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரை விசுவாசிப்போம். நம்முடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கிறது, இல்ல நம்முடைய விசுவாசம் எதன் பேஸ்மெண்டா வச்சு இருக்கிறது இல்லையா? ஆண்டவரிடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய விசுவாசம் எனக்குள்ள இருக்குமா? ஆண்டவர் இந்த தேவையை எனக்கு சந்திச்சிருவாரு, ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு கொடுப்பாரு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தின் மீது நான் விசுவாசம் வைத்திருக்கிறேனா? அல்லது ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும், எனக்காக ஆண்டவர் உலகத்துக்கு வந்து தன் உயிரையே கொடுத்து சிலுவையில எனக்காய் மரித்திருக்கிறாரே, அவருடைய என் மீது என் வாழ்க்கையில் அவர் என்னை உருவாக்கினதற்கான நோக்கம் என்ன? அவர் எதற்காக என்னை உருவாக்கி இருக்கிறார்? நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, நான் எப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கீழ்ப்படிதல் உள்ள ஒரு விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நான் சிந்தித்து பார்த்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு உங்களிடத்திலும் அதே ஒரு கேள்வியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய விசுவாசம் எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது அல்லது எதை நோக்கி கொண்டிருக்கிறது? கர்த்தரிடத்துல எதிர்பார்ப்புடைய விசுவாசத்துல நீங்க இருக்கிறீங்களா? அது தப்பான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. ஆனா அதை காட்டிலும் நமக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, அவரிடத்துல கீழ்ப்படிதல் உள்ள ஒரு விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் எலியாவின் இடத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. அவர் கேதுரு ஆற்றன்றைக்கு போவதற்கு கர்த்தர் கட்டளையிடும் பொழுது, நீ கேதுரு ஆற்றன்றைக்கு போ, அங்கே நான் உனக்கு போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி டைரக்டா எலியாவை பார்த்து ஆண்டவர் ஒன்று சொல்வார். எலியா அதற்கு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லாமல் அதற்கு கீழ்ப்படிந்து போவான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பார்த்து, நான் காகத்துக்கு சொல்லி இருக்கிறேன், நைட்டுக்கு உனக்கு டின்னர் வந்துடும் சொன்னா நம்ம எத்தனை பேர் விசுவாசிப்போம் நமக்கு தெரியல. ஆனா எலியா அதற்கு மறுமொழி பேசாதபடிக்கு தன்னை அவன் அடக்கி கொண்டு அவன் கீழ்ப்படிந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்தான். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொல்லி உங்களிடத்துல கேள்வியோடு கூட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நீங்களே சிந்திச்சு கொள்ளுங்க. ஆமென்.